அருமையா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, அந்த கிறிஸ்ட பாத்தியா? இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க ஸ்டார்டிங் டவுன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இசத்தோம் அவனோட எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரே பேரை தான் கொடுப்பான்னு கேள்விப்பட்டேன். அதனால அவனை கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பிளேயர் இந்த டவுனுக்கு வராம இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நான் அவனை மிஸ் பண்ணிட்டேனா? I'm a hustler, status, only like free. Now this is my style. Playing broken games all night. Who's the night? Cold became no sickness. Toxic but I'm not the patient. Giddy giddy vibe, double shins of condom. Paras kitty back, that's common sense and the gimmick. You can make a suicide and talk it better, baby. Mada da no, mada da da da. No mada da da da. No mada da da da. I still can go. 誰も彼も汚れて見えてあれもこれも全て壊れて見えた We can go We can go To the mountain top not afraid to drop This world is gonna be mine என்ன எதிர்த்து மோது நீ ரெடியா? உன்னை கீழ்ச்சி ஏறியடா வந்துட்டே இருக்க. முதல்ல உன்னோட பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஒரு பாஸா தான் இருக்கு. இதோட மூவ்ஸ் ஈஸியா தான் இருக்கு. இதுல எந்த விதமான இன்ஸ்டக்கில் மூவ்ஸும் இருக்காது. இதுகிட்ட ஒரு அடி கூட வாங்காம என்னால தோற்கடிக்க முடியும். ஏன்னா என் மேல ஒரு அடி பட்டாலும் நான் காலி. உன்னோட பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரே அடியில உடைஞ்சு போயிட்டியே. எனக்கு ரொம்ப பிடிச்சமான கத்தி இப்படி உடைஞ்சிருச்சு. அவ்வளவு ஈஸியா தோத்துருவேன் நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ இந்த கத்தியை ட்ரை பண்ணி பாக்குறேன். உன் தோலை கிழிச்சு மாலை போட்டுக்காம விட மாட்டேன். இந்தா, வாங்கிக்கோ. என்ன கருமம் இது? நாறுது. அது சரி, இத நான் குறைச்சு எடை போட்டுட்டனோ? என்ன சாச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறியா? ஒன்னு சொல்ற தெரிஞ்சுக்கோ, நான் இதை விட பயங்கரமான டிராஷ் கேம் எல்லாம் சுலபமா தோக்கடிச்சிருக்கேன். அந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன்னோட சாதாரண விஷத்தை வச்சு என்ன வீழ்த்திடலாம் நினைக்காத. இந்த விஷயம் என்ன 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி டேமேஜ் பண்ணும். அப்படி பார்த்தா இதை நான் தோக்கடிக்க இன்னும் எனக்கு 4 நிமிஷம் தான் இருக்கு. அத நான் சரியான நேரத்துல தாக்கணும்னா எனக்கு ஒரு நம்பிக்கையான வழி தேவைப்படுது. இந்த கேம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள ரேண்டமா யாரும் ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. நம்ம சரியான முறையில அட்டாக் பண்ணும்போது இல்ல எதிரிங்களோட
வீக் பாயிண்ட பார்த்து அடிக்கும் போது தான் அது நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரி தெரியும். இதோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதோட வீக் பாயிண்ட் கண்டிப்பா அதோட தலையா தான் இருக்கணும். ஆனா அதோட தலையில அடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கே. பரவாயில்ல, நான் கஷ்டத்தையும் இஷ்டமா பண்ணுவேன். ஸ்க்ரூபியஸ் அப்படி போடு. அடிப்பட்ட இடத்துல நம்ம அடிச்சுட்டே இருந்தா தான் இதை நம்மளால தோக்கடிக்க முடியும். நான் அதோட ஸ்ட்ராங்கான தோலை அட்டாக் பண்ணி அதோட காயத்தை ரொம்ப பெருசாக்கணும். நான் என்னோட ஸ்டாமினா கம்மியாகிற வரைக்கும் கண்டிப்பா நான் பின்வாங்கவே மாட்டேன். எவ்வளவு அடிச்சாலும் இதோட ஹெச்பி கம்மியாகவே மாட்டேங்குது. என்னால இது முடியுமா? அடேங்கப்பா, ஃபெயிலா கிரானிக்கலை தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போலயே. சாதாரணமானவங்களுக்கு இந்த கேம் ஒரு அப்பீல் கேம். இது அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்றதுனால ரெக்வயர் ஐட்டம்ஸ் தேவையில்ல. எதிர்பார்த்ததுதான். நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். உன்னை சும்மா விட போறதில்ல. ஃபிளாஷ் கவுண்டர். என்ன அவ்வளவு ஈஸியா விழுங்கிட முடியும் நினைக்காத. உன்னோட விஷயத்தை என் மேல கக்குனதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவேன். ரூபியஸ். ஜெயிச்சிட்டேன். நான் இந்த லெவல பீட் பண்ணிட்டேன். உன்னை எப்படி பொட்டி பாம்பு அடக்கிட்ட பாத்தியா? இந்த டிராப் ஐட்டம்ஸ் வச்சு என்னால கண்டிப்பா ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும். போச்சு போச்சு, எனக்கு டைம் இல்ல. நான் சீக்கிரமா போயாகணும். டிராப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல. நான் இங்க எதையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் என்னோட லெவல் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கு இப்ப டைம் இல்லையே. சரி, பேசாம நான் இதை என்னோட ஸ்டாமினாக்கும் சுறுசுறுப்புக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஊருக்குள்ள நான் போன உடனே முதல்ல இதுக்கு ஒரு மாற்று மருந்து வாங்கி வச்சுக்கணும். அட, கடைங்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. முதல்ல கடைங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட ரீஸ்பான் பாயிண்ட்ஸ் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் உள்ள போறதுக்கான வழியா? ஆனா இங்க இருந்து எப்படி போறதுன்னு தெரியலையே. மாட்டணும்டா. ஏய் மியா, நீ ஒரு டாக் டைப் மான்ஸ்டர் அடக்கணும்னு ஆசைப்படுறல்ல? எங்க அபார்ட்மெண்ட்ல பெட்ஸ் வளர்க்க பெர்மிஷன் இல்ல. ஆனா இந்த கேம்ல மான்ஸ்டரை பெட்டா வச்சுக்கலாம்ல. அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்லையா இசத்தும்? 3 மாசம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா இன்னைக்கு தான் நான் விரும்புற பொண்ணோட SLF கேம் விளையாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு கோச்சா மாறி இந்த விளையாட்டை அவளுக்கு சொல்லி கொடுக்கிற சாக்குல அவ கூட நெருக்கமாயிடுவேன். இந்த வாய்ப்பை மட்டும் என் காரணத்தை கொண்டு நான் விட்டுற மாட்டேன். அது என்னாச்சு இசத்தும்? சாரி, ஒண்ணு இல்ல. மியா, ரியல் லைஃப் நேம கேம்ல யூஸ் பண்ண கூடாது. கேரக்டர் நேம் மட்டும் தான் இங்க யூஸ் பண்ணணும், சரியா? ஓ, அது வேற இருக்கா? சரி இசத்தும், ஓகேவா? தாராளமா. என்னோட பேரை ஓ வாயால கேட்க எவ்வளவு அருமையா இருக்கு. SLF தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது என்ன சத்தம்? மான்ஸ்டர்! இரு, அவசரப்படாத. அதுல கேரக்டர் நேம் தெரியுது. அது மான்ஸ்டர் இல்ல, அது ஒரு பிளேயர். சோ நான் இத அட்டாக் பண்ணணுமா? நீ ஒரு PK-வா இருந்தனா உன்னோட பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்கல் வந்துரும். அது உனக்கு தான் பிரச்சனை. அப்பா எனக்கு அது வேணாம்பா. அது சரி, அவன் எதுக்காக இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான்? அவன் கண்டிப்பா அந்த பாம்பு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பான். ஏய், உன்னதா சண்ட்ரோக்கு கேக்குதா? அப்படியே நேரா போ. அங்க ஒரு வெள்ளை பில்டிங் தெரியுதா? அதுதான் ஹோட்டல். உனக்கு பெட் கிடைக்கிற வரைக்கும் உன்னோட ரீஸ்பான் பாயிண்ட் ரெஜிஸ்டர் ஆகாது, மறந்துடாத. ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ இதெல்லாம் பார்த்துட்ட. அப்பெல்லாம் ஃபேன் டாக்குமெண்டேஷன் நிறைய இருந்துச்சு. பாம்போட விஷத்தினால பாதிக்கப்பட்ட பிளேயர்ஸ் இந்த டவுன் பூரா இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாயிடும். அவனை பார்த்தல்ல, ஆரம்பத்திலே ஆர்முராவை வித்துட்டு இப்ப எஜிலிட்டிக்காக சுத்துறான். இசத்தும்,
நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையான பிளேயர் மாதிரி தெரியுது. அப்படியா தெரியற? அடேங்கப்பா, தேங்க்ஸ் மிஸ்டர் ப்ளூபர்ட். நீங்க நைட் தங்க விரும்புறீங்களா? நாங்க இங்க உங்கள மாதிரியான ஆளுங்க வசதியா வந்து தங்கிட்டு போறதுக்காகவே ரூம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படின்னா, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு ஒரு பெட் கொடுக்குறீங்களா? ஓகே புரிஞ்சுது சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமா எனக்கு ஒரு பெட் கொடுங்க. என்னோட ஹெச்பி எல்லாம் டவுன் ஆயிட்டே இருக்கு. சார், நீங்க போய் ரூம் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ரெஸ்பாண்ட் பாயிண்ட் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. எப்படியோ வந்துட்டேன். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஒரு வழியா நான் டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இருந்தாலும் இதுல சத்த மாதிரி தான் காட்டுது. நல்ல வேலை, அது வரைக்கும் என்னோட ஐட்டம்ஸ்லாம் பத்திரமா என்கிட்டே தான் இருக்கு. ஹோட்டல் அங்க இருக்குன்னு சொல்லி என்னை காப்பாத்தின பிளேயருக்கு அடுத்த வாட்டி பார்க்கும்போது கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த SLF காட் டயர் கேம் இருக்கே, சும்மா அட்டகாசமா இருக்கு.